Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.13ஓட ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷனை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வேரியபிள் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரே சைடில் வந்து நான் எழுத போகிறேன். அப்படின்னா 8x minus 3y இந்த ப்ளஸ் 12 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -12 ஆகும். -12 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து இதுலேயுமே +2y எங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -2y, +7 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -7. அப்படின்னா 5x minus 2y minus 7 ஈக்குவல் டு 0. இப்போ வேரியபிள் அண்டு கான்ஸ்டன்ட் ரெண்டுமே வந்து ஒரே சைடில் எழுதியாச்சு. இப்போ எனக்கு என்னென்ன வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்குன்னா xy, அடுத்து கான்ஸ்டண்ட்டை 1ன்னு டினோட் பண்ணுவோம். அப்படின்னா xy அடுத்து கான்ஸ்டன்ட் வந்து 1. இப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னென்ன எழுதுவோம்னா, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மும் எழுதுவோம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா -3 -2 அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா -12 -7. அடுத்து இந்த ஒய் இருக்கிற இடத்துல என்ன எழுதுவோம்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 8 and 5 அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்தது ஸ்டார்டிங்கில் எழுதுனா -3 -2 திருப்பி எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் ஆரோ மார்க் போட்டிருக்க மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு, அதாவது எக்ஸுக்கு கீழே வர்றதை இங்கே எழுதிக்கணும், ஒய்க்கு கீழே வர்றதை இங்கே எழுதிக்கிறேன். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மை டினோட் பண்ணுறதுக்கு 1 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா -3 × -7 அப்படின்னா 7 3s are 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா +21. அடுத்து ஒரு மைனஸ், அடுத்து 7 2s are 7 2 × 12 மல்டிப்ளை பண்ணால் 24, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா -24. அடுத்தது 12 × 5, 12 5s are 60 அப்படின்னா அந்த இடத்துல 60 எழுதிடுறேன், மைனஸ் இருக்கிறதுனால -60. அடுத்து ஒரு மைனஸ், அடுத்து 7 8s are 56, அடுத்து ஒரு மைனஸ் இருக்குன்னா -56ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மு கீழே பார்த்தோம்னா 8 × 2 16, மைனஸ் இருக்குன்னா -16, மைனஸ் 5 × 3 வந்து 15, மைனஸ் இருக்கனால -15. அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 21 24 மைனஸ் பண்ணனா -3 வந்து கிடைக்கும், ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 56 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா +15 வந்து கிடச்சிடும். அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -4 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இதை மைனஸ் பண்ணால் எனக்கு -1 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -4 ஈக்குவல் டு -1 வந்து கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வேணும். அதுக்கு நான் எக்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணுறேன், ஒய்யோட கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு -1, அடுத்து ஒய் டிவைடட் பை -4 ஈக்குவல் டு -1. இப்போ எனக்கு இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா 1 × 3 3ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அடுத்து இந்த 4 டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4ங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனுமே வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே ஒரே சைடில் எழுதிக்கிறேன். அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அது நம்ம சொன்ன மாதிரி வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ரெண்டுமே ஒரே சைடில் தான் இருக்குது. அப்படின்னா 6x + 7y - 11 ஈக்குவல் டு 0வை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணி. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு 13 இருக்குது, இந்த +13 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -13 ஆகும். அப்படின்னா 5x + 2y - 13 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நான் நம்பர் 2ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற வேரியபிள் இன்வால்வ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அதனால் எக்ஸ் அடுத்து ஒய், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்மை 1 யூஸ் பண்ணி டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் என்னென்ன நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகும்னா, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்னென்னா 7 and 2 அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்குன்னா -11 -13. அடுத்தது இந்த ஒய் டேர்மில் என்னென்ன எழுதணும்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 and 5 அதை நான் எழுதிக்கிறேன். அடுத்து இப்போ ஸ்டார்டிங்கில் எழுதுனா 7 and 2வை திருப்பி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க ஆரோ மார்க் படி அதை மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ எனக்கு எக்ஸோட டிவைட் பண்ணணும், ஒய்யோட டிவைட் பண்ணால் அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒன்னோட டிவைட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூஸு. அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை சம்திங், ஒய் டிவைடட் பை சம்திங், 1 டிவைடட் பை சம்திங். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 13 × 7 மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிதுன்னா -91 கிடைக்கும். ஏன் மைனஸ்னால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -91 எழுதிக்கணும். அடுத்தது 2வையும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 22 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -22, ஏற்கனவே ஒரு மைனஸ் வந்து எழுதுவோம். அடுத்து ஒய்யோட டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும். 11 × 5 வந்து 55, மைனஸ் இருக்கிறதுனால -55. அடுத்து ஒரு மைனஸ். அடுத்து 13 × 6 மல்டிப்ளை பண்ணால் 78 வந்து கிடைக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -78. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ வந்து 6 × 2 12 வந்து கிடைக்கும். அடுத்தது 12 மைனஸ் எழுதிக்கலாம். அடுத்தது 5 × 7 வந்து எனக்கு 35 வந்து கிடைக்கும். இப்போ இது எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் டிவைடட் பை -91 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா +22 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை -55 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா +78 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 12 - 35 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த -91ஐயும் +22வையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -69 வந்து கிடைக்கும். அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை -69. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -55ஐயும் 78ஐயுமே வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 23 வந்து கிடைக்கும். அப்படின்னா ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை 23 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 12ஐயும் 35ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 12ஐயும் 35ஐயும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா -23 வந்து கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே, அதாவது எக்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுறேன், ஒய்யையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன். அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை -69 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 23 -23. அடுத்தது ஒய் டிவைடட் பை 23 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -23. இப்போ இந்த இடத்துல மைனஸும் எனக்கு கேன்சல் ஆயிடும். எனக்கு டிவிஷனில் இருக்கக்கூடிய 69 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 69 டிவைடட் பை 23 கிடைக்கும். அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வந்து எனக்கு மைனஸ் கேன்சல் ஆகாது, மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த 23 டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா -23 டிவைடட் பை 23 கிடைக்கும். அப்படின்னா இது 23 1s ஆர், இது 23 3s ஆர், இது ரெண்டுமே கேன்சல். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ -1 கிடச்சிருக்கு. இது செகண்ட் சப் டிவிஷனோட ஆன்சர். தேர்டு சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினோட அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃப்ராக்ஷனில் வந்து இருக்குது. ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. அப்போ நான் கொடுத்துருக்கிற வேரியபிளையே நான் இன்னொரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது 1/xஐ ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், 1/yஐ பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல 1/x இருக்குது. அப்படின்னா 2 × 1/x வந்து எனக்கு 2 × ஏன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா 2a ப்ளஸ் 3 × 1/y வந்து எனக்கு 3bயாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த +5 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -5 ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 × 1/x அப்படின்னா எனக்கு இது 3aவாக சேஞ்ச் ஆயிரும். -1/y வந்து b. அடுத்து +9 ஈக்குவல் டு 0. இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை இப்போ எப்போதும் சால்வ் பண்ணுற மாதிரியே சால்வ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு கொடுத்த வேரியபிளாக இருந்துச்சு, ஆனால் இங்கே இருக்கிற வேரியபிள் ஏ அண்ட் பி. அதனால ஏவையும் பி, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 1ஐயும் எழுதிக்கிறோம். இப்போ எனக்கு பியோட கோஎஃபிஷியன்ஸை ஸ்டார்டிங்கில் எழுதணும். பியோட கோஎஃபிஷியன்ட் 3, அடுத்து -1, அதனால் 3 -1 எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -5 9 அதை எழுதிக்கிறேன். அடுத்தது ஏவோட கோஎஃபிஷியன்ட் 2 and 3 அதை எழுதிக்கிறேன். அடுத்தது ஸ்டார்டிங்கில் இருக்கிற 3 and -1 திருப்பி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கபடி மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா ஏ டிவைடட் பை சம்திங், பி டிவைடட் பை சம்திங் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சம்திங். அப்படின்னா எனக்கு 3 × 9 வேல்யூ என்ன கிடைக்கும்னா 27 -1 × 5 வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 5. அடுத்தது பிங்கிற டேர்முக்கு என்னென்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 5 × 3 மல்டிப்ளை பண்ணால் 15, மைனஸ் இருக்கிறதுனால -15, -9 × 2 வந்து 18. அடுத்தது 2 × 1 வந்து 2, மைனஸ் இருக்கிறதுனால -2. அடுத்து 3 × 3 வந்து 9 -9. இப்போ இதை டேர்ம் எல்லாமே எழுதியாச்சு. அப்படின்னா ஏ
டிவைட் பை 27யும் 5யும் மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 22 ஈக்குவல் டு பி டிவைட் பை -15 -18. வேல்யூ என்னென்னா 33 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. என்ன 33னா -33 வந்து கிடச்சிருக்கு ஈக்குவல் டு 1 டிவைட் பை -2 -9ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -11. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மையும் ஏ டேர்ம் பி டேர்மையும் கம்பேர் பண்ணோம். நான் ஏ டிவைட் பை 22 ஈக்குவல் டு 1 டிவைட் பை -11. அடுத்து பி டிவைட் பை -33 ஈக்குவல் டு 1 டிவைட் பை -11. இப்போ எனக்கு 22 டிவிஷனில் இருக்குது. அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். நான் ஏ இஸ் ஈக்குவல் டு -22 டிவைட் பை 11. அப்படின்னா 11 1 சார் 11 2 சார். நான் ஏவோட வேல்யூ -2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு மைனஸும் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும். 33 வந்து டிவிஷனில் இருக்குது. அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ஆகும். 33 டிவைட் பை 11. அப்படின்னா பி இஸ் ஈக்குவல் டு 11 1 சார் 11 3 சார். ஆனால் பியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ -2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்க வேரியபிள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸு தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நான் 1/xஐ ஏன்னு கன்சிடர் பண்ணேன். அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ஏன்னுட்டு எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது -2. அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்து 1/yயை தான் பீன்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஒய் வேணும்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/bன்னு ரெசிப்ரோக்கல் ஆகிருக்கும். அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை பியோட வேல்யூ 3. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -1/2, ஒய்யோட வேல்யூ 1/3ங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.